தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் நான் சீமான் அவர்களிருந்து வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு குறித்து இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். இந்த நிகழ்வு நடந்து முடியும் போது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்தே தீரணும். அது நடக்குது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம இலகுவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி இதில் விளக்கமாக சொல்லுவோம். நாம் தமிழர் கட்சி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. அவர்கள் முன்வைத்திருக்குள்ள முழக்கம் பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த இறையில் இருக்கீங்க, உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத கடந்து உங்களுடைய வழித்தோன்றல், உங்களுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எப்பவும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுடைய அடையாளமாக இருக்கும். அந்த வகையில் தான் முருகன் அவர்கள் இங்கே தமிழ் கடவுளாக இருக்கக்கூடியவர். ஆனால் அவருக்கு தமிழில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா 70 ஆண்டு கால திராவிடம் உங்களை என்ன செய்துள்ளது, அதற்கு முன் இருக்கக்கூடிய இப்போ வரைக்கும் நம்மளை பார்த்திங்கன்னா ரொம்ப தாழ்த்தப்பட்டவர்களாக கருதக்கூடிய அந்த ஆரியம் என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறத மக்கள் உணரணும். 2 பேருமே பார்த்திங்கன்னா முருகருக்காக மாநாடு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. மதுரையில் இப்போ பார்த்திங்கன்னா சங்கிகள் ஒரு மாநாடே நடத்துறதுக்கு வந்திருக்காங்க, இந்து மக்கள் கட்சி இவர்கள் எல்லாம் சேர்ந்து. ஆனால் இது எதற்காக அப்படிங்கிறது வெறும் ஒரு அரசியல் வாக்குக்காக மட்டும்தான். மக்களை பிரிப்பதற்கு மட்டும்தான். மக்களுடைய உணர்வு என்ன, அவர்களுக்கு எது சரி அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா சரியாக திருமுருக பெருமானுக்கு தீந்தமிழில் குடமுழுக்கு இல்லையல் பெரும் இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் முருகன் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதில் அண்ணன் சீமான் அவர்கள் கண்டன உரையாற்றுவதற்காக இறக்கியிருக்கிற ஆளுங்க பேரை சொன்னாலே நிறைய பேருக்கு கதி கலங்கிடும். காரணம் என்னென்னா, எல்லோரும் களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கவங்க. சீமம் சத்தியபாமா அம்மையார் அவங்க, இறைநெறி இமயவன் அவர்கள், அப்புறம் தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய அந்த பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் அவர்கள், அப்புறம் நம்ம தமிழ் தேசியத்துடைய தலைமகனாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய தலைவர் தெய்வத்தமிழ் பேரவையுடைய ஒருங்கிணைப்பாளருமான ஐயா பே மணியரசன் அவர்கள், குச்சனூர் கிழார் சித்தர் மூங்கிலடிகளார், தக்கார் மாசோ விக்டர் அவர்கள்னு சொல்லிட்டு இத்தனை பேர் இல்லாமல் நம்ம அண்ணன் சீமான் அவர்களும் மாபெரும் கண்டன உரையாற்றி இருக்கார். ஸோ இந்த இரவில் அட்லீஸ்ட் உங்களுக்கு உணர்வே இல்லை அப்படின்னாலும் ஒரு முறை கலந்து கொண்டு அவர்கள் பேசுவதை கேளுங்கள். அதன் பிறகு நீங்கள் எந்த அளவிற்கு அடிமைப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத உங்களால் உணர முடியும். இங்கே பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இங்கே கொண்டு வந்திருக்க தமிழ் தேசியம் மட்டும் எல்லா விஷயத்தையும் மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீங்கள் அவர்களுடைய கருத்தியல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். அப்போ மக்களிடம் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய கருத்தியலை கொண்டு போய் சேர்க்குறோம். அது போனாலே போதும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த திராவிட போதையில் இருக்கிறவங்களாம் வெளில வருவாங்க, ஆரிய மாயையில் இருக்கிறவங்களாம் கண் விழித்து பார்ப்பாங்க. அதற்கு தமிழர் அப்படிங்கிற அந்த உணர்வு வேணும். தமிழ் தேசியங்கிற அந்த கொள்கை என்ன அப்படிங்கிறத அவர்களுக்கு புரியணும். அதற்காக மிகப்பெரிய அளவிற்கு இந்த நிகழ்வை நம்ம பெருசுபடுத்தி செய்ய வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமையாக பார்க்கிறேன்.